ஜூன் 15, 16, 17 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாகஸ்திரா 1 நவீன ட்ரோன். அதாவது சூசைட்ஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதைய. இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அண்ட் உள்நாட்டு தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க ஒரு இண்டிஜினியஸ் டெக்னாலஜி மூலமா தயாரிக்கப்பட்டது தான் இது. அண்ட் இது யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் இஇஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இது நாக்பூர்ல இருக்குது. இது ஒரு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான ஒரு நிறுவனம் தான். இவங்க தான் இந்த நாகஸ்திரா 1 அப்படிங்கிற சூசைட் ட்ரோன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது நார்மலா மனிதர்கள் வந்து போய் ஏதாவது இப்போ எதிரி நாட்டுக்குள்ள எங்கேயாவது போய் ஏதாவது பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்கன்னா, என்ன உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரோன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிரிகளையும் கண்டுபிடிக்கலாம். அவங்க இடத்தையும் அதை அழிக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நாகஸ்திரா 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மினிட் மேன் 3. ஸோ இது வந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தான். ஓகேவா? ஒரு ஏவுகணை. எந்த கண்ட்ரியோடதுன்னா யுஎஸ் ஓடது. ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மினிட் மேன் 3 வந்து யுஎஸ் ஓடது. அடுத்தது செவ்வாய் கிரகம். ஸோ செவ்வாய் கிரகம் மார்ஸ் இருக்கு இல்லையா? அங்கே வந்து சில பள்ளங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பள்ளங்களுக்கு பெயர்களும் வைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டர்ஸ் அப்படின்னா அந்த பள்ளங்கள். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு யார் பெயர் வச்சிருக்கா அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் ஐஏயு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வானியல் அமைப்பு இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஒருத்தர் வந்து இந்திய ஒரு சயின்டிஸ்ட். ஓகே. ஸோ இன்னும் 2 பேர்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு 2 ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸ். ஓகேவா? டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டவுனோட நேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லால், அடுத்தது முர்சான் அண்ட் ஹில்சா. ஓகே. ஸோ லால் அப்படிங்கிறது யாரோட நினைவாக வச்சுருக்காங்கன்னா, தேவேந்திர லால் அப்படிங்கிறவர். இவரே ஒரு இந்தியன் ஃபிசிசிஸ்ட். ஓகேவா? இயற்பியலாளர். ஸோ இவரோட நினைவாக தான் இந்த லால் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. இந்த லால் அப்படிங்கிறது தான் அந்த மார்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல கிரேட்டர்ஸ். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இந்த லால் தான். இந்த முர்சன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷில் ஹத்ராஸ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டவுன். அதோட நேம் தான் முர்சான். அண்ட் ஹில்சா அப்படிங்கிறது பீகாரில் இருக்க நாலந்தா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டவுனோட பேர் தான் ஹில்சா. ஓகேவா? ஸோ லால், முர்சான், ஹில்சா 3 மறக்கக்கூடாது. இந்த 3ம் கொடுத்து ஏதாவது இந்த பேர் மாற்றி கொடுத்து, இப்போ டிஸ்ட்ரிக்ட் நேம் மாற்றி கொடுக்கலாம், இல்லை ஸ்டேட் நேம் மாற்றி கொடுத்து இதில் எந்த பேரெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா. ஸோ இந்த திட்டம் எந்த மாநிலம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, அசாம் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஜூன் 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இது எதுக்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்துக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொடங்கப்பட்ட நோக்கம்தான் முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா அசாமில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது வி சாந்திரம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இந்த ஒரு வி சாந்திரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருது வந்து 18வது மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுப்பையா நல்லமுத்து அப்படிங்கிறவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. என்சிஆர்பி சங்கலன் மொபைல் செயலி. ஸோ இந்த என்சிஆர்பி சங்கலன் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, குற்றவியல் செயல்களுக்கானது. ஓகேவா? கிரிமினல் லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குற்றவியல் சட்டங்களின் என்சிஆர்பி சங்கலன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். ஸோ இதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய விரிவான தகவல் வழங்குறதுக்கான ஒரு ஆப் தான் இது. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்கள் எதெல்லாம்? அந்த சாட்சி அதிநியம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த 3 ஆக்ட். ஸோ அந்த சட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ கான்க்ளேவ். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா, கொச்சியில் நடந்திருக்கு. ஓகே. ஜென் ஏஐ கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை தீவுகள் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ். ஸோ இது வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் சங்கம் மூலமாக அமைச்சிருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் புதுக்கோட்டையில் கவிநாடு கண்மாய் அப்படிங்கிற அந்த பிளேஸில் தான் வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஓகேவா?
அடுத்தது உலக காற்று தினம். ஸோ வேர்ல்டு வின் டே எப்போனா ஜூன் 15 உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாள். வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே எப்போனா ஜூன் 15. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லோவேக்கியா அதிபர். ஸ்லோவேக்கியாவோட பிரசிடெண்ட்டாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னா பீட்டர் பெல்லக்கர்னி. ஓகே. ஸோ பீட்டர் பெல்லக்ரினி அப்படிங்கிறவர் தான் ஸ்லோவேக்கியாவோட பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் அமைதி மாநாடு, உக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது ஜூன் 15, 16 2 நாள் நடந்துச்சு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பர்கன்ஸ்டெக் ரெசார்ட். ஓகேவா. பர்கன்ஸ்டெக் ரெசார்ட் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இந்த உக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள், இன்னும் ஒரு 20 அமைப்புகள், அதாவது டோட்டலாக ஒரு 100 அமைப்புகள் சேர்ந்து இந்த மாநாடை நடத்துனாங்க. ஆக்சுவலாக அதில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட்டாக யார் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சிரில் ராமஃபோசா. ஓகேவா. ஸோ இவர் தான் ஆல்ரெடி அந்த பிரசிடெண்ட்டாக இருந்தார். அகெயின் அவரை தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. சாகித்ய அகாடமியின் 2024 பால புரஸ்கார் விருது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு அவார்டு. ஓகே. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிறது ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருப்பாங்க, தேவி பாரதி அவர்களுக்கு இல்லையா. ஸோ நீர்வழி படுவும் அப்படிங்கிற அவரோட புத்தகத்துக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பால புரஸ்கார் விருது, ஸோ இந்த பால புரஸ்கார் விருது வந்து டோட்டலாக 24 லாங்குவேஜஸில் இருந்து எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுறது தான் இது. ஓகேவா. ஸோ அந்த 23 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இந்தியன் லாங்குவேஜாக இருக்கும். ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஓகேவா. ஸோ 23 + 1 இந்த டோட்டலாக 24 லாங்குவேஜஸில் இருக்கிற சிறந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த பால புரஸ்கார் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் வந்து யார் யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூமா வாசுகி. ஸோ யூமா வாசுகி வந்து நம்ம தமிழ் புக்கில் எல்லாம் நிறைய அந்த கவிதைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருப்போம். அவங்களுக்கும் லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ யூமா வாசுகி இவங்க வந்து எந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னா தன்வியின் பிறந்த நாள். ஓகே. தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பு. ஓகே. ஸோ ஒரு ஸ்டோரி புக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. யூமா வாசுகியோட இயற்பெயர் என்னன்னா மாரிமுத்து. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா தஞ்சாவூரில் இருக்க பட்டுக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸை சேர்ந்தவர் தான். இவர் வந்து எழுத்தாளர், ஓவியர், கவிஞர், இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். ஓகே. ஸோ ரீசன்ட் டேஸில் எப்படி தான் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இன்னொருத்தர் பார்த்தீங்க, ஸோ யூமா வாசுகி பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 இவங்க ஆல்ரெடி ஒரு அவார்ட் வாங்கியிருப்பாங்க, இந்த சாகித்ய அகாடமியோட சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருது அப்படிங்கிறது. ஸோ அது எந்த புத்தகத்துக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கசாக்கின் இதிகாசம். ஸோ அதை வந்து மலையாளத்தில் கசாக்கிண்ட இதிகாசம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஓவி விஜயன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அதை வந்து இவர் தமிழில் கசாக்கின் இதிகாசம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து எழுதினதுக்கு 2017 சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. ஸோ இது இன்னொரு அவார்ட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய யுவ புரஸ்கார் விருது. ஓகே. ஸோ அந்த விருது யாருக்கு 2024க்கு கிடச்சிருக்குதுன்னா லோகேஷ் ரகுராமன். ஸோ இவரோட புத்தகமான விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தான் இந்த யுவ புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பால புரஸ்கார் அண்ட் யுவ புரஸ்கார். அடுத்தது 2024 பல்கலைக்கழக தாக்க தரவரிசை டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இம்பேக்ட் ரேங்கிங்ஸ் 2024 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் 5, ஸோ இம்பேக்ட் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5ல் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் யாருன்னா வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்குது அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் ஓகே யூகேல இருக்கிறது. ஸோ 2 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா அம்ரிதா விஸ்வா வித்யபீதம். ஓகேவா. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இவங்க தான் வந்து இந்தியாவில் டாப் 1. ஓகே. டாப்பில் இருக்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் டர்க்கி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து 91 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
அடுத்தது ஏஷியன் டெங்கு டே. ஸோ ஏஷியன் டெங்கு டே, ஏஷியான் இருக்கு இல்லையா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏஷியான் கூட்டமைப்பு நாடுகள். ஸோ அவங்க சார்பில் இந்த டெங்கு டே அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான டே ஜூன் 15 ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஏஷியானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜகர்த்தா, இந்தோனேஷியா. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1967. அடுத்தது காவ்லி ப்ரைஸ். இது என்ன காவ்லி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நோபல் ப்ரைஸ் மாதிரி தான். நோபல் ப்ரைஸ் எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து பீஸ் ப்ரைஸ் இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த காவ்லி ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ் அண்ட் நானோ சயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு சிறந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான் இந்த காவ்லி ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டேவிட் சர்பொனேயு அப்படிங்கிறவருக்கும் சாரா சீஹர் அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வளிமண்டலத்தை பற்றின ஒரு வளிமண்டலம், அது மட்டும் இல்லாமல் வெளிப்புற கோள்கள். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு ஆய்வு பண்ணதுக்காக தான் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நானோ சயின்ஸ். ஸோ நானோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராபர்ட் லாங்கர், ஆர்மண்ட் பால் அண்ட் ஷாத் மிர்கின், இவங்க 3 பேருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ராபர்ட் லாங்கருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் நானோ இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆர்மண்ட் பால் வந்து குவாண்டம் டாட்ஸ் ஃபார் பயோ இமேஜிங். ஸோ அந்த குவாண்டம் புள்ளிகள் அப்படிங்கிறத அந்த ஜின்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டெப்த்தாலாம் வேணாம். சப்போஸ் ஒரு வேளை கொஷின்ஸில் வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை இதே கூட கேட்கலாம், இந்த காவ்லி ப்ரைஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கூட கேட்கலாம். ஓகே. அடுத்தது சட்மிர்கின்க்கு வந்து ஸ்பியர் நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட்டோட அந்த ஸ்பியர் ஷேப் அப்படிங்கிறத குறித்து ஒரு ஆய்வு பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூரோ சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான்சி கான்விஷருக்கும் வின்ரிச் அப்படிங்கிறவருக்கும் டோரிஸ் சா. ஸோ இவங்க 3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஷியல் ரெக்கக்னேஷன். ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த தம்பு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஃபேஷியல் அந்த முகத்தை வந்து என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அது குறித்தான ஒரு ஆய்வுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராஃப்ட். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் எப்போனா ஜூன் 17. ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்னைக்கான ஆக்சுவலாக ஒரு 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், 15, 16, 17 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.